ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு பொரியல் வகை பண்ண போகிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியலுங்க. என்னத்தை பெருசாக அவரைக்காய் பொரியல்னாலுங்க நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா. ஓகேவா? பாருங்கள், அவரைக்காய் நல்ல ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்து நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 ஈர்க்கு கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், நம்ம தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய்ங்க, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். தேங்காய் எண்ணெய் சூடாகவும் கடுகு உளுத்தம்பருப்பு போட வேண்டியதாங்க. போடலாம். போட்டாச்சு, பொரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அடுத்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போடணும். நல்லா வதக்கி விடணுங்க. கொஞ்சம் வதங்கினோன்னு அவரைக்காய் போட வேண்டியது. இதான் அவரைக்காய் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா வதக்கி விடணுங்க. ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு தான் தண்ணி தெளித்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போடணும். வதக்கிட்டேன். இப்போ இது மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணால் இதை சுள்ள கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேக்காடு வரும்போது உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுருக்கேன். நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போட்டு அப்படியே கலந்து விடுறேன். நல்லா சுள்ள வந்தோடனே இறக்கிட வேண்டியதாங்க. இது நம்ம என்ன பண்ணலாம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், தேங்காய் போட மாட்டோங்க. இது நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ தனி சாம்பார் சாதம் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கெலாம் கூட வச்சுன்னு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு காட்டுறேன். சுவையான சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தேங்காய் போட வேண்டாம், ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா காரசாரமாக இருக்குங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். துளி நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிரபஞ்சத்திற்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.